ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேரட் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துட்டு 25 கிராம் முந்திரி சேர்த்திட்டு முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் நம்ம V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது அதே கடாயில் 200 கிராம் ரவை சேர்த்திட்டு ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுத்தெடுத்த அப்புறமா கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு 200 கிராம் துருவின கேரட் சேர்த்திக்கலாம். கேரட்டை நம்ம லைட்டாக நெய்யில் வறுத்துட்டா போதும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர், இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கட்டி ஆகாது. V2 ரெசிப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. ரவை வெந்த அப்புறமா நம்ம 200 கிராம் சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்திட்டே இருக்கணும். நெய்யும் எண்ணெயும் மொத்தமாக சேர்த்தி 50 மில்லி. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, 3 ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கலாம். நமக்கு நல்லா இந்த மாதிரி திக்காகி வந்துடணும்.